வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே, உங்கள் SABC தமிழ் டிவிக்கு வரவேற்கின்றோம். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நிகழ்ச்சி ஆன்மீக கேள்விகளும் அர்த்தமுள்ள பதில்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் கேள்விகளை மக்கள் அனுப்பலாம் என்று சொன்னவுடன் எங்கள் மின்னஞ்சலுக்கு அனுப்பப்பட்ட கேள்விகளுக்கு இதோ பதில்கள் காத்திருக்கின்றது. வாருங்கள், கேட்டு தெரிந்து. வணக்கம் பிரதர். இப்ப நம்ம நேயர்கள் கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகள் ஒன்னொன்னுத்துக்கும் உங்களுடைய பதில்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. முதல் கேள்வி அப்படிங்கிறத இப்ப நான் சொல்றேன். ஒரு பூஜை அப்படின்னா என்ன? எதுக்காக பூஜை பண்றீங்க? பூஜை அப்படின்னா என்னங்கிறதே ஒரு கேள்வியா அவர் கேட்டிருக்காரு. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கறது சொல்றேன். வணக்கம் பிரதர். பூஜை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது பொருள் மகிழ்வித்தல். 2 வகையான பூஜைகள் உண்டு. ஒன்று தெய்வ பூஜை, இன்னொன்னு நம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பித்ரு பூஜை. 2 வகையான பிரிக்கலாம். தெய்வ பூஜை அப்படிங்கிறது பெரும்பாலும் வீட்டிலையும் கோவிலையும் நடக்கக்கூடிய பூஜை. பித்ரு பூஜை அப்படிங்கிறது நம் முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய பூஜை. இன்னும் சின்ன ஷார்ட்டா சொல்லணும்னா தபசம் கொடுக்கிறாங்க இல்லையா, அது பித்ரு பூஜை அப்படிங்கிறது சொல்லுவோம். தெய்வ பூஜைங்கிறது இறைவனை மகிழ்வித்தல், பித்ரு பூஜை அப்படிங்கிறது நம் முன்னோர்களை மகிழ்வித்தல். சரி, இந்த பூஜைகள் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லா ஒரே பூஜை தான் நடக்குமா, இல்ல வேறுபாடுகள் உண்டா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சொல்லலாம், நல்லா இருக்கும். கண்டிப்பா. பூஜை அப்படிங்கிறது பெரும்பாலும் வீட்டுல செய்யறது அவங்க மானசீக பூஜை, லௌகீக பூஜை. அது ஒவ்வொருத்தருடைய கிரக வீட்டுல அவங்களுக்கு தகுந்தாப்புல அவங்க முன்னோர்கள் எப்படி வழி வந்தாங்களோ அதை போல செய்யறது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். பட் பெரும்பாலும் கோவில்ல பூஜை அப்படிங்கிறது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகம் போன்ற நம்ம பாரத தேசத்துல பெரும்பாலும் ஆகம முறைப்படி பூஜைகள் அதிகமான கோவில்ல நடந்துட்டு இருக்கு. ஆகம முறைப்படி பூஜை அப்படிங்கிறது கேரளாவில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த தாந்திரிக பூஜை முறைகள் உண்டு. வடநாட்டுல நிறைய வைதிக பூஜைகள் தான் வடநாட்டுல நிறைய உண்டு. தமிழ்நாட்டிலையும் ஆந்திராவிலையும் நிறைய ஆகம பூஜைகள், பழமையான கோவில்கள், 108 திவ்ய தேசங்கள், சிவாலயங்கள், இங்கெல்லாம் மிகவும் பழமையான புகழ்பெற்ற கோவில்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆகம முறைப்படி பூஜைகள் நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே சுவாமி உள்ள போயிட்டு ஒரு தலிகை வச்சு அத நீர் விழாவுறாங்க, அர்ச்சனை பண்றாங்க, ஆரத்தி சொல்றாங்க, கற்பூரம் எல்லாம் காட்டுறாங்க. இதுல என்ன வேறுபாடு நீங்க கண்டீங்க? எல்லாமே கான்செப்ட் உங்க தானே செய்யறாங்க எல்லா கோயிலையும். இதுல என்ன வேறுபாடு உண்டு அப்படிங்கறத ஒரு டைம் கேட்கிறாப்புல. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? கேள்வி நல்ல கேள்விதான். வெளியில இருந்து பார்க்கும் பொழுது எல்லாருமே ஒரே ப்ரொசீஜர் தானே செய்யறாங்க, இதுல என்ன வேறுபாடு வரும் அப்படின்னு தான் தெரியும். பட் ஒவ்வொரு கோவில்லையும் இப்ப சைவ ஆகமத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 28 ஆகமங்கள், வைஷ்ணவ ஆகமத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 ஆகமங்கள் உண்டு. அதை தவிர வைதிக பூஜைகள் இதெல்லாம் உண்டு. ஒவ்வொரு பூஜை முறைகளும் பலவிதமான வழிமுறைகள்ல ஒரு ஃபார்முலால பகவானை ஆராதிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை சொல்லி கொடுக்குது. அந்த சாப்டரை எடுத்துட்டோம் அப்படின்னா வைஷ்ணவத்துல 2 ஆகமம், சைவத்துல 28 ஆகமங்கள், அது போயிட்டே இருக்கும். நம்ம அடுத்த எபிசோட்ல அதை பத்தி விரிவா நம்ம பார்க்கலாம். இது இன்னும் நம்ம சுலபமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு கோவில காலையில ஒரு திருக்கோவிலானது நடை திறக்கப்பட்டு பகவான்கிட்ட விளக்கு ஏற்றி சுவாமிகிட்ட உள்ள நிர்மாலின்னு சொல்ற அந்த பழைய பூ எல்லாத்தையுமே எடுத்துட்டு, பல கோவில்ல பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய கோவில்ல உற்சவ மூர்த்திகள் இருக்கும், நித்தியப்படி அபிஷேகத்துக்கு உண்டான மூர்த்திகள், அவர்களுக்கு அபிஷேகம் செவிச்சு அந்தந்த ஆகம முறைப்படி பூஜைகள்லாம் முடிச்சுட்டு சுவாமிக்கு தலிகம்சம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு என்ன திதி, என்ன நட்சத்திரம், என்ன வாரம் எல்லாருமே சுவாமிகிட்ட ஒப்பிக்கிறது. இந்த மாதிரி நிறைய ஃபார்முலா போயிட்டு இருக்கலாம். சொல்லி சிம்பிளா சொல்றேன். அடுத்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னா, அமாவாசை அன்னைக்கு பிறந்த குழந்தை திருடனா இருக்குமா? எல்லாருமே சொல்றாங்க இந்த அமாவாசை அன்னைக்கு பிறந்த குழந்தை திருடனா இருக்குமா, இல்ல அது எப்படி அப்படிங்கிறது குழப்பமா இருக்குன்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. அதற்கு தங்களுடைய பதில். சூரியனும் சந்திரனும் இணைஞ்ச நாள் தான் அமாவாசைன்னு சொல்லுவா. அன்னைக்கு சந்திரனுடைய ஒளி கம்மியா இருக்கிறதுனால அன்னைக்கு பிறந்த குழந்தை, சந்திரன் மனதுக்கு காரணங்கிறதுனால அன்னைக்கு பிறந்த குழந்தைகளுடைய மனசு குழப்பமாவே இருக்கும். தாயாருக்கு சற்று உடல்நிலை ப்ராப்ளம் வருங்கிறதுனால தர்ஷ ஜனன சாந்திங்கிற ரோமம் பண்ணணும்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. மற்றபடி அமாவாசை அன்னைக்கு பிறந்த குழந்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதி புத்திசாலியா இருப்பா, மன வலிமை இருக்கும், தைரியம் இருக்கும் அதிகமா. இன்னும் சொல்ல போனோம்னா ஆஞ்சநேயர் அமாவாசை அன்னைக்குதான் பிறந்தார். ராமருடைய மனசையை திருடினார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி அமாவாசை அன்னைக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாமே ஒரு வசீகரம் உடைய குழந்தைகளா இருக்கும். இன்னொருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு.
எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க வாழ்க்கையில. நான் ஞாயிற்றுக்கிழமைன்னா சூரியன் கோயில் போறேன், திங்கக்கிழமைனா ஒரு கோயில் போறேன், செவ்வாய்க்கிழமைனா மாரியம்மன் கோயில் போறேன், அப்படியே புதன்கிழமைனா ஒரு கோயில் போறேன், சனிக்கிழமைனா பெருமாள் கோயில் ஆஞ்சநேயர் கோயில் போறேன். ஆனா எனக்கு வந்து ரொம்ப மனசு குழப்பமா இருக்கு, எதுக்கும் ஒரு தீர்வு கிடைக்க மாட்டேங்கிறது. எல்லாரும் ஜாதகம் பார்த்த இடத்துல ஒரு கோயிலுக்கு ஒரு பரிகாரம் போக சொல்றாரு. ஏகப்பட்ட சிந்தனைகள் மனக்குழப்பங்கள்லாம் எனக்கு இருக்கு, இதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா அப்படின்னு ஒரு கிளைண்ட் ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணியிருக்காங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? மன அழுத்தமா இருக்கு, மன அமைதி கிடைக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டிருக்காரு. சுலபமான பதில் தான், ரொம்ப சிம்பிளான பதில் தான். எல்லாரும் இந்த காலத்துல மறந்த பதில், மறந்த விஷயம். அப்போ வீடை வந்து இந்த காலத்துல வீடா பாக்குறது கிடையாது, அது ஒரு ரெசிடென்சியா பாக்குறோம். காலையில எழுந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், கடமையை முடிக்கிறோம், உடனே ஆபீஸ் கிளம்பி வெளில போறோம், திருப்பி நைட்டு வர்றோம், சாப்பிடுறோம், தூங்குறோம். இதுதான் கடமையா இருக்கே தவிர அவன் வீட்டையே அவன் சுத்தி பார்த்தானா இந்த காலத்துல கிடையாது. வீட்டுல உள்ள புருஷாலும் அப்படிதான் இருக்கா, ஸ்திரீகளும் அப்படிதான் இருக்கா இந்த காலத்துல. முதல்ல தான் வீட்டுல இருக்கிற சுவாமி ரூமை தொடச்சி தினந்தோறும் காலையில சாயந்தரம் வழக்கு ஏற்றி அவரை தினந்தோறும் ஆராதனை பண்ணணும். சில பேர் வெள்ளிக்கிழமை தான் சாமி இருக்கா என்னன்னே திறந்து பாக்குறாங்க இந்த காலத்துல. வழக்கு டெய்லிக்கு ஏத்துறையானா நான் வெள்ளிக்கிழமை தான் ஏத்துவேன் அப்படிங்கிறாங்க. அது ரொம்ப தவறான விஷயம். வீட்டுல லட்சுமி கடாட்சம் வேணும் அப்படின்னா தினந்தோறும் வீட்டுல வழக்கேற்றணும். நீ வீட்டுல ஒழுங்கா வழக்கேற்றி சுவாமி ஆராதனை பண்ணினா உங்க மனசு எப்போதுமே ஜுவால மாதிரி அழகா ஒளி மாதிரி மனசு ஒளிவிட்டு பிரகாசிக்கும். வீட்டுல இருக்கிற சுவாமியை நீ பூஜை பண்ணல அப்படின்னாதான் உன் மனசு ரொம்ப தடுமாற்றம். அதை விட முக்கியமான ஒரு விஷயம், வீட்டுல உன் வீட்டு சுவாமி, உன் பூஜை அறையில இருக்கிற சுவாமி உன்னை பாதுகாக்கிற. உன் வீட்டையே, உன் வீட்டு வாசல்ல இருக்கக்கூடிய சிவனோ முருகனோ விநாயகரோ பெருமாளோ, இந்த 4 கோவில் தான் ஒரு தெருவுல இருக்கும், அந்த சுவாமி தான் பாதுகாக்கிறார். அவருக்கு தான் நீ முக்கியத்துவம் கொடுக்கணும். மனசு ரொம்ப சரியில்லைன்னு ஜாதகம் பார்ப்பான். என்னுடைய குருநாதரோட நடந்த சம்பவம், ஒருத்தர் மனசு சரியில்லை அப்படின்னு ஜாதகத்தை கொண்டு காட்டியிருக்கா. விநாயகருக்கு வழக்கு போடுன்னு சொல்லியிருக்காரு. சரியா, நான் சாயந்தரமே உன்னை பிள்ளையார்பட்டி கிளம்பிடுறேன்னு இருக்கான். ஏன் வீட்டு வாசல்ல பிள்ளையார் இல்லையா, அவரை பார்க்க மாட்டியான்னு கேட்கறதுக்கு, இல்லைங்கய்யா அங்க போயிட்டு வரலாம். அப்ப அவன் மனசு என்ன சொல்லுது, ஏன் வெளியில போனாதான் ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னு தோணுதே தவிர சுவாமியை பார்க்கணும்னு அவனுக்கு தோணல. அவன் சுவாமியை பார்க்கணும்னு நினைச்சாலும் வீட்டு வாசல்ல இருக்கிற சுவாமியே பார்த்திருப்பான். வீட்டு வாசல்ல இருக்கிற சுவாமியை நல்லா ஆராதனை பண்ணணும், அவர் தான் முக்கியமே. நீ ₹1,00,000 சம்பாதிச்சாலும் 10 ரூபா உன் வீட்டு வாசல, உன் வீட்டையே காக்குற அந்த சுவாமிக்கு முதல்ல எடுத்து வைக்கணும். இவன் வீட்டு சுவாமியே பார்க்காம வீட்டு வாசல்ல இருக்கிற கோவிலுக்கே அவன் போகாம, வீட்டு வாசல் உதாரணத்துக்கு முருகன் கோவில் இருக்கும், அந்த முருகனையே அவன் பார்க்காம இவன் நேரா திருச்செந்தூர் போனான்னா அங்க உள்ள முருகன் கேட்ப, வீட்டு வாசல்ல தானே நான் இருக்கேன், எனக்கு நீ வழக்கே தெரியாது, டேரக்டா இங்க ஓடி வந்துட்டா ஓடுறான். முதல்ல சுவாமி எங்க இருந்தாலும் ஒண்ணுதாங்கிறத புரிஞ்சுட்டு இவனை நம்ம எந்த அளவுக்கு சேவிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பொருளாதாரத்தை கொடுத்து இவன் அங்க கூப்பிடுவோம். முதல்ல வீட்லையும் வீட்டு வாசல்ல இருக்கக்கூடிய கோவிலையும் நல்லா சுத்தப்படுத்தி தினந்தோறும் போயிட்டு வந்தாலே மனசு அமைதி கிடைக்கும், லக்ஷ்மி கடாட்சம். நீங்க மன நிம்மதி தரக்கூடிய தெய்வம் அதை ஃபர்ஸ்ட் நீங்க வழிபடுங்க அப்படின்னு சொல்றீங்க. மன நிம்மதி தரக்கூடிய தெய்வம் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுதான் கேள்வி. அதுக்கு உங்களுக்கு பதில் நல்ல கேள்விதான். அப்பதான் மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க போல. பட் அவன் நிலையா அவன் இல்லை, அதனாலதான் அவன் மனசு வந்து ரொம்ப தடுமாற்றமா இருக்கு, எதை தின்னா பிட்டம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு சின்னதாக ஒரு உதாரணம் சொன்னோம்னா, நம்ம வந்து ஒரு நாளைக்கு பல பேரை பார்ப்போம், டிவிலையா இருக்கட்டும், மொபைல்லையா இருக்கட்டும், நேர்லையா இருக்கட்டும். பல பேர் கூட நம்ம பேசுவோம், சிரிப்போம், விளையாடுவோம். அதே போல பல மகான்களை பார்ப்போம். சிங்கேரி சாரதா பீடத்துல ஆரம்பிச்சு காஞ்சி சங்கரவரம், ஏன் தர்மபுராதீனம், சூரியனார் கோவில் ஆதீனம், திருவாரூர், பல மகான்களை நம்ம பார்ப்போம். சில பேருடைய சொற்பொழிவுகளை நம்ம கேட்போம். அதுல இருந்து சில அறிவுரைகள், வா இவங்க பேச்சு ரொம்பவே நன்னா இருக்கே, இவங்க கூடவே பெய்யலாமே அப்படிங்கிற இதெல்லாம் வரும். அந்த மாதிரி யாரை பார்த்தா அவங்க கூட நம்ம பெய்யணும், அவர்கள் சொல்றபடி நம்ம கேட்டு அதுபடி நம்ம நடக்கணும் அப்படின்னு தோன்றது இல்லையா? அவாதான் நம்ம குருநாதன், அவ கால் நல்லா இறுக்கி பிடிச்சிக்கணும் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லியிருக்கு. அதே போலதான் எந்த சுவாமியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம மனசு நிம்மதி அடையுதோ,
ஏதோ ஒண்ணு சாதிச்ச ஃபீலிங் வருதோ, அந்த சுவாமியை விட்டுறாத. அவர் தான் உன் வாழ்க்கையை கடைசி வரைக்கும் காப்பாற்றக்கூடியவர். அவரை பிடிச்சுட்டே இரு அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. டக்குனு ஒரு கோவில் போவான், அம்பாலோ முருகனோ திருப்பதி பெருமாளோ ஆஞ்சநேயரோ சிவனோ சக்தியோ ஏதோ ஒரு சுவாமிய அவன் பார்த்து மனசு நிம்மதியா இருந்ததுன்னா அந்த சுவாமிய அவன் கடைசி வரைக்கும் பிடிச்சிக்கணும். பாக்கி எல்லா கோயிலுக்கும் போனா எல்லாமே செய்யலாம். ஆனா அவன் மனசு நிம்மதிய தந்த சுவாமியை அவன் பிடிச்சிட்டானா வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும். ஒருத்தன் ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருப்பான், ரொம்ப உடஞ்சி போயிருப்பான். இன்னைக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு நான் நைட்டு வீட்டுல விஷம் குடிச்சு செத்துருவோங்கிற நிலைமைக்கு வந்திருப்பான். ஏதோ ஒரு இடத்துல பித்து பிடிச்ச மாதிரி அங்க அழைப்பான். அதை ஏதோ ஒரு சுவாமி அவனை ஏதோ ஒரு கோவில்ல சுவாமி அவனை ஈர்ப்பார். உள்ள வருவான், அந்த சுவாமியை பார்ப்பான், மனசுல இருந்து கத்தி கதறி அழுவான். அந்த சுவாமிகிட்ட மனசு ரிலாக்ஸ் ஆகும். எத்தனையோ கஷ்டம் மனசுல இருந்து ஏதோ இங்க ஒரு நிம்மதி கிடைக்குது அப்படிங்கிற உள்வுணர்வு வரும். அவனை மீறி சாதிச்சு இல்லாம ஒரு வைப்ரேஷன் வரும். அந்த சுவாமி தான் அவனை காப்பாற்றுவார். அந்த சுவாமியை தான் அவன் கடைசி வரைக்கும் அந்த சுவாமி காலதான் அவன் இருக்க கட்டி பிடிச்சிக்கணும். இன்னும் உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, ஒரு தெருவில் டிரான்ஸ்ஃபார்ம் ஒண்ணுதான் இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மெயின் கனெக்ஷன் கொடுத்துருப்பான் இல்லையா, 3 பேஸ் சிங்கிள் பேஸ் கொடுத்துருப்பான் இல்லையா. அதே மாதிரிதான் டிரான்ஸ்ஃபார்ம்ங்கிற அந்த சக்தி ஒண்ணுதான். நமக்கு தேவையான சக்திய நம்ம வீட்டுல எடுத்துட்டு மெயினா வச்சிருந்து அந்த சக்தியை பிரதானமா வச்சிருந்து நம்ம கடைசியில நம்ம எந்த சுவாமியை வேணுமோ வீட்டுல பூஜை பண்ணலாம். ஆனா அந்த சக்தியை விட்டுறக்கூடாது. அந்த சக்தி மூலியமா தான் அனைத்து சுவாமியுடைய கடாட்சமும் நமக்கு கிடைச்சது. இப்ப நான் டிரான்ஸ்ஃபர்னு சொன்ன பாருங்களேன், அதுதான் அவன் மனசு வெளிச்சு ரொம்ப அழுது புலம்பி ஒரு கோவிலுக்கு போனா பாருங்க, அந்த சுவாமி தான் அவனோட லைஃப் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருக்க. அந்த சுவாமி அவன் மெயினா வச்சிருந்து பல தர்மகாரியங்கள் செஞ்சு அவன் வாழ்க்கையில சுபிட்சம் அடையலாம். அந்த சுவாமியோடைய அனுகிரகத்தினால பாக்கிய சுற்றி உள்ள அனைத்து சுவாமிகளுடைய அருளும் அவனுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தவன் மன சஞ்சலத்தோட திருப்பதி போறான், இல்ல திருவண்ணாமலை போறான் அப்படின்னா லைஃப பரமேஸ்வரனோ இல்ல திருமலை மலையப்பனோ அவன் லைஃப் அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணி ஒரு நிம்மதியை கொடுத்து மாத்தி அமைக்கிறார். அவளை கடைசி வரைக்கும் கெட்டியமா குடிச்சுண்டு அவளுடைய பரிவார தேவையா இருக்கக்கூடிய இப்ப திருவண்ணாமலையை சொல்லிருக்கேன்னா உண்ணாமலையம்மன், விநாயகர், முருகன் இவாளெல்லாம் பரிவார தேவதைகள். வைஷ்ணவத்துல திருமலையில் எடுத்துட்டேன்னா ஆஞ்சநேயர், கண்ணன், ராமன் எல்லாம் பரிவார தேவதை. இவாள் எல்லாத்தையுமே இவாள் எல்லாரோடைய அருளையும் பெறலாம். ஆனா இவன் மெயின் அந்த டிரான்ஸ்பர், இவன் லைஃப டிரான்ஸ்பர் பண்ணா பாருங்க, அந்த சுவாமியை இவன் பரிபூர்ணமா திருவடியை பிடிச்சா இவனுடைய லைஃப் சுபிட்சமா இருக்கும். இன்னொருத்தர் ஒரு கேள்வி கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு கோயிலுக்கு நாம் போறேன்னா அந்த கோயிலுக்கு என்னென்னலாம் நான் வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதற்கு உங்களுடைய பதில். ஒரு கோவிலுக்கு போறேன் என்ன எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத விட நம்ம எந்த கோவிலுக்கு போறோம் அப்படிங்கிறத நாம முதல்ல பார்க்கணும். அதாவது பாடல் பெற்ற பிரசித்தி பெற்ற கோவிலா இல்ல சாதாரணமா இருக்கிற கோவிலா அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். சாதாரணமாவே நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னா அந்த சுவாமி பூஜைக்கு உண்டான அரிசியை நாம வாங்கி கொடுக்கலாம், வஸ்திர தானம் பண்ணலாம். சுவாமிக்கு மாசம் வஸ்திரம் நான் வாங்கி தரேங்கலாம். அந்த கோவில்ல என்ன திருநூறு தீப்பெட்டி நான் வாங்கி தரேன்னு வேண்டிக்கலாம். சுவாமிகிட்ட என்ன பிரார்த்தனை வைக்கணும் அப்படின்னா, என்னால முடிஞ்சு நீ எனக்கு கொடுக்கிற பொருளாதாரத்துல காவாசி நான் உனக்குன்னு செலவு பண்றேன் அப்படின்னு தான் வேண்டிக்கணுமே தவிர சுவாமிகிட்ட போய் நீ என்ன செய் நான் என்ன செய்யறேன் அப்படின்னு வேண்டக்கூடாது. ரொம்ப தவறான விஷயம். திருப்பி பகவான் கேட்டான்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சுவாமி திருப்பி கேட்கிறான், நீங்க ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன், பகவானே எனக்கு சொந்த வீடு வேணும், சீக்கிரம் வீட்டை வாங்கி கொடு, நான் உனக்கு மொட்டை அடிக்கிறேன், நான் உனக்கு அபிஷேகம் பண்றேன், உனக்கு வட மலையையே சாத்துறேன் அப்படின்னு நீங்க வேண்டன்னு வச்சுக்கோங்க. சுவாமி திருப்பி உங்களை கேட்பான், எனக்கு வடமலைக்கு வேணாம் ஒண்ணும் வேணாம், நீ வாங்குற வீடை என் பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுறான்னு கேட்டதெல்லாம் நீங்க சுவாமிகிட்ட வேண்டுவேனா? அதனால நம்ம பிரார்த்தனை பொறுத்த வரைக்கும் நல்ல பொருளாதாரம், ஃபர்ஸ்ட் நோய் நொடி இல்லாம எங்க குடும்பத்தை எங்க வம்சத்தை காப்பாத்து, நான் சம்பாதிக்கிறதுல என்னால முடிஞ்ச அளவு நான் உனக்கு செய்யறேன் அப்படின்னு எண்ணெயோ திருநூல் தீப்பெட்டி, என்னன்னா எண்ணெய் மட்டும் வாங்கி கொடுக்க கூடாது. முன்னோர்கள் சொல்லுவா, எண்ணெய் மட்டும் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தை ஊமையா பிறக்கணும், திருநூலும் சேர்த்து வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுவா. எண்ணெய் வாங்கினா எண்ணெய் திருநூல் தீப்பெட்டி வாங்கி கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த சுவாமிக்கு தினந்தோறும் ஆகாரத்துக்கு அரிசி வாங்கி கொடுக்கலாம், சுவாமிக்கு உடைக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச எல்லாத்தையுமே கோவிலுக்கு நம்ம சக்திக்கு ஏற்ப சுவாமிக்கு செய்யலாம். சாதாரண அர்ச்சனை பண்றதுங்கிறது வேற, அது நமக்கு திருப்பி பிரசாதமா வரும்.
அது வந்து சாதாரணமா ஒரு பெரியவாளை பார்க்க போகும்போதே பார்த்தேன் அப்படின்னா வெறுங்கையோட போக மாட்டோம். பூ பழம் பிஸ்கெட்டு இதெல்லாம் வாங்கிட்டு போவோம். பெரியவாளுக்கும் பெரியவா பகவான், அவனை பார்க்க போகும்போது வெறுங்கையோட போக மாட்டோம். அதான் பூ பழம் தேங்காய் அதெல்லாம் வாங்கிட்டு மங்களத்துக்கு உண்டான பொருட்களை வாங்கிட்டு சுவாமியை பார்த்து அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம். அதை தவிர வேற என்னென்ன செய்யலாம் அப்படின்னா பூஜைக்கு உண்டான பொருட்கள் அரிசி, சுவாமிக்கு வஸ்திரங்கள், எண்ணெய், திருநூல், தீப்பெட்டி, இல்ல கோவில்ல ஏதாவது தேவைப்படுதா பஞ்சாலத்தியோ அலங்கார தீபாராதனையோ இல்ல கோவில்ல சரவணக்கு இந்த மாதிரி தேவைப்படுதா, அது எல்லாமே நம்ம பகவானுக்காக செய்யலாம். ஆனா ஒண்ணு, இது எல்லாமே நீங்க செய்யறது பணத்துக்காக செய்யறோம், காசு செலவழிக்கிறோமே அப்படிங்கிறத அதை மனசுல வச்சுட்டு செஞ்சிடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம 10 ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னாலும் அந்த பகவான் கொடுத்த கண்ணு, பகவான் கொடுத்த காது, பகவான் கொடுத்த மூக்கு, அவன் வாய், அவன் கொடுத்த காலை வச்சு நடந்து நம்ம உடலால உழைச்சுதான் சம்பாதிக்கிறோம். ஒரு நிமிஷம் நீங்க அதை நினைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் திருப்பி நினைச்சிட்டானா எல்லாமே நம்ம இப்படியும் யோசிச்சு பார்க்கணும். இவன் பிராணத்தை கொஞ்சம் எடுத்துட்டு இருக்குமேன்னு நினைச்சிட்டான்னா உயிர் இருக்குமா? அதனால பகவானுக்கு செய்யறத இன்னைக்குமே நம்ம செலவுன்னு பார்க்க கூடாது. அது சுவாமிக்கு நம்ம அப்பா அம்மாவுக்கு செய்யற ஒரு கடமையா நினைச்சு ஆசையோட பக்தியோட அவனுக்கு செய்யணும். அதனால பிரார்த்தனைங்கிறது நீ என்ன செய், நான் என்ன செய்யறேன்னு சுவாமிகிட்ட வேண்டாம நம்ம சக்திக்கு என்ன முடியுதோ நம்ம அதை அவன்கிட்ட செஞ்சுட்டே இருந்தோம்னா அவன் நம்மள சுபிக்ஷமா வச்சுப்பான். நம்மள மட்டும் இல்லாம நம்ம வம்சத்தையே சுபிக்ஷமா வச்சுப்பான். ஒரு சாமானிய மக்கள் நினைக்கக்கூடிய கேள்வி, அதாவது நீங்க சொன்ன பதில இருந்து நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்தோம்னா ஒரு சாமானிய மக்களுக்கு, சராசரி மனுஷனுக்கு ஒரு கேள்வி தோணும். அது என்னன்னா, இதெல்லாம் செஞ்சாதான் பகவான் நம்மளை சுபிட்சமா வச்சுப்பானா, ஏன் இதெல்லாம் செய்யணும்? இதுதான் கேள்வி. இதுக்கு உங்களுடைய பதில்? பகவானுக்கு இதெல்லாம் தேவையில்லை. லோகத்தையே படைச்சவன், அவன்கிட்ட இல்லாத பொருள் இல்லை, அவன் தான் நமக்கே பொருள் கொடுத்து நம்மளை பாதுகாக்கிறான். அப்படி இருக்கிற சுவாமிக்கு நாம ஏன் இதெல்லாம் செய்யறோம் அப்படின்னா, மனிதனா பிறவி எடுத்திருக்கோம், பல ஜென்மா பிறவி எடுத்து கடைசியா மனித பிறவின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. மனிதனா கடைசியா நம்ம பிறவி எடுத்திருக்கோம். இந்த பிறவி பயனை கிடைக்க என்ன வழி அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய தர்மங்கள் செய்யறது, கோவில் குளத்துக்கு நிறைய தர்மங்கள் செய்யறது, நிறைய ஏழைகளுக்கு நிறைய தர்மங்கள் செய்யறது, இது எல்லாமே நம்ம செய்யணும். இதெல்லாம் நம்ம செஞ்சாதான் நம்ம பிறவி பயனை நம்ம கடக்கலாம். ஃபுல்லாவே நம்ம எந்த அளவுக்கு தர்மங்கள் செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சந்ததிகள் நன்னா இருப்பா. கோவில் இருக்கிறா நம்ம நிறைய செஞ்சோம்னா நம்மளுடைய சந்ததிகள் அவ்வளவு சௌக்கியமா இருப்பா. உதாரணத்துக்கு பார்த்தேன் அப்படின்னா சில பேர் சொல்லுவா, நான் கோவிலுக்கு செய்யறதுக்கு பதிலா ஏழைகளுக்கு செய்யறேனே, அன்னதானம் போடுறேனே அப்படின்னு சொல்லுவா. அதுலேயும் பெரியவா சொல்லியிருக்கா. என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, நீ அன்னதானம் போடுறது முக்கியம் இல்ல, அது ஏதாவது ஒரு கோவில், அந்த அன்னதானம் அந்த ஏதாவது ஒரு கோவில்ல மடப்படியில நீ அந்த சாமானை வாங்கி கொடு, இல்ல அதுக்கு உண்டான பணத்தை கொடு, அவா சுவாமிகிட்ட பூஜை பண்ணி நீர் விழாவிட்டு அந்த அன்னதானத்து சமைச்ச சாப்பாடு பிரசாதமா தருவா, அதை எடுத்துட்டு போய் நீ எல்லாருக்கும் கொடுன்னு பெரியவா தான் சொல்லியிருக்கா. என்ன காரணம்னா, நாம தானம் பண்றது சும்மா பேருக்காக இல்லை, நாம செஞ்ச பாவம், நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவம், அது அனைத்தையும் போக்குறதுக்காக நம்ம தானம் பண்றோம். அப்ப நம்ம கிட்டேந்து கையில தானம் வாங்குறான் பார்த்தேன்னா அவனுக்கு நம்ம பாவம் டைரக்டா வந்துடும். உதாரணத்துக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க லெமன் சாதமோ தயிர் சாதமோ புளி சாதமோ 1000 பேருக்கு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1000 பேருக்கும் உங்களுடைய பாவத்தை வந்து பிரிச்சு கொடுக்கறேன்னு அர்த்தம். கர்மா பிரிச்சு கொடுக்கறேன்னு அதை அவன் அனுபவிக்கணும். அதையே ஒரு கோவில சுவாமிகிட்ட தெரிஞ்சோ தெரியாமலோ நான் பாவம் செஞ்சுட்டேன், ஏதோ எங்களால முடிஞ்சது, எங்க குடும்பம் நன்னா இருக்கணும்னு பல பேருக்கு அன்னதானம் பண்ணலாங்கிற சங்கல்பம் பண்ணியிருக்கேன், நீ சித்த அப்படின்னு வேண்டிட்டு பணமாவோ பொருளாவோ நீங்க அந்த கோயில கொடுத்துட்டேன்னா அவா அந்த சுவாமிக்கு சமைச்சு பிரசாதமா அவா அந்த சுவாமிக்கு சமைச்சு பூஜை பண்ணி பிரசாதமா நம்மள்கிட்ட கொடுப்பா. அதை நம்ம பக்தர்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது பிரசாதமா ஆகுறது, புண்ணியங்கள் அதிகமா கிடைக்கிறது. நம்ம தான தர்மங்கள் பண்றது பிரச்சனை இல்லை, அது எந்த வழியில மக்களுக்கும் நமக்கும் சுவாமிக்கும் போய் சேர்றது அப்படிங்கிறதா நம்ம என்ன பார்க்கணும். இத கோவிலுக்கு செய்யறத விட மக்களுக்கு செய்யறேன், ஏன் கோவிலுக்கு மட்டும் செய்யறோம் அப்படின்னா, கோவில்ல நாம செய்யற பிரார்த்தனை தான் மக்களுக்கு முழுமையா போயிடும். அதனாலதான் இன்னைக்கும் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துல பார்த்தீங்கன்னா அன்னதானம்னு சொல்ல மாட்டான், அன்னப்பிரசாதம் ஜலப்பிரசாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே அங்க பகவான்
திருமலையப்பனுக்கு போயிட்டு தான் அதுக்கப்புறம் தான் இங்க பக்தர் இருக்காங்க. பெரிய அன்னக்கவுண்டரை கட்டி வச்சிருப்பான். பெருமாள் பிரசாதத்துக்கு தான் அங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு பல லட்சம் பேர் சாப்பிடுறான்னு சொல்றான் ஒரு மாசத்துல. அத்தனையுமே பகவான் சாப்பிட்ட அந்த பிரசாதம் தான் அவன் சாப்பிடுறா. அதனாலதான் திருமலை திருப்பதியில பார்த்தேன்னா இன்னும் எல்லாமே பிரசாதம் பிரசாதம் பிரசாதம்னே வச்சிருப்பான். நம்ம போடுறது தானமா இருக்கக்கூடாது. நம்ம எத்தனை பேருக்கு செஞ்சாலும் அது பிரசாதமா இருக்கணும். இதுல நாம இன்னும் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, தானம்ங்கிறது வேற, தர்மம்ங்கிறது வேற. தானம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பலனை எதிர்பார்த்து நாம செய்யறது தானம். எந்த ஒரு பலனையுமே நம்ம எதிர்பார்க்காம செய்யறது தர்மம். சொல்லலாம், தானம்ங்கிறது ஒரு பலனை எதிர்பார்த்து நாம செய்யறது, தர்மம்ங்கிறது எந்த ஒரு பலனையுமே எதிர்பார்க்காம நம்ம செய்யறது. இது ரெண்டும் தான் ஒரு மனிதன் கடைசி காலத்துல அவன் இறக்கும் பொழுது இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணி தான் அவன் மேல எடுத்துட்டு செல்வான் அப்படிங்கிறதே சாஸ்திரங்கள் சொல்றது. நீங்க தானம் தர்மம் அப்படின்னு பிரிச்சு சொல்லிட்டு இருந்தேன். தானம் தர்மம் அப்படிங்கிறத ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி பிரதர் மேல எடுத்துட்டு போவாங்க? அது கான்செப்ட் என்ன? ஒரு மனுஷன் ஒரு வீட்டை காலி பண்றான் அப்படின்னா அவன் அந்த வீட்டுல இத்தனை நாள் அவன் சேகரிச்சு வச்சிருந்த பொருள் எல்லாத்தையுமே மூட்டை கட்டி எடுத்துட்டு போவான் இல்லையா? அதே மாதிரிதான் உடம்புங்கிறது ஒரு வீடு மாதிரி. அவன் இந்த வீட்டை காலி பண்றான் அப்படின்னா இத்தனை நாள் அவன் சேகரிச்ச பாவம் புண்ணியம், அதாவது தானம் தர்மம் ரெண்டுத்தையும் ரெண்டு ரெக்கையா மாறி புண்ணியம்ங்கிறது பலகாவா வந்துடும். அவன் இத்தனை நாள் செஞ்ச பாவம் ஒரு மூட்டையா வச்சு அவன் தலையில சுமந்துருவான். நல்லா பாருங்க, தானம் தர்மம் ரெண்டு ரெக்க, புண்ணியம் பலகா. இத்தனை நாள் செஞ்ச பாவம் ஒரு மூட்டையா கட்டி அவன் தலையில ஏத்திண்டு அவன் அந்த ஜீவனை உடலை விட்டு வெளில போயிடுவான். அது மேல போகும் பொழுது பாவ சுமைகள் அதிகமா இருந்தா அவன் மேல போக விடாது. புரியுதுங்களா? மேல அவனை போக விடாது, போட்டு அமுக்கும். தானமும் தர்மமும் அதிகமா பண்ணியிருந்தா ரெக்க பறந்துட்டு மேல போயிடும். அன்பார்ந்த நேயர்களே, ஆன்மீக கேள்விகளும் அர்த்தமுள்ள பதில்களும் அப்படிங்கிற நிகழ்ச்சியில நேயர்கள் ஆகிய நீங்கள் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில்கள் வந்து கொண்டிருக்கின்றது. மேலும் பல கேள்விகள் இருக்கின்றது. அனைத்து கேள்விகளுக்கும் பதில்களும் காத்திருக்கின்றது. நீங்கள் அனைவரும் டிஸ்பிளேல தெரியக்கூடிய அந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய கேள்விகளை தொடர்ந்து அனுப்புங்கள். பதில்களும் தொடர்ந்து தருகின்றோம். எங்களோடு இணைந்திருங்கள். ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளுங்கள்.